தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் 207வது எபிசோட். எவ்வளோ சீக்கிரமா இந்த வாரமே முடிஞ்சு போச்சு இல்லை, கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். ஸோ இன்னைக்கும் டெக் நியூஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நேத்தி நம்ம ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குரோம் ப்ரௌசர் அல்லாம வேற எந்த ப்ரௌசரை யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தேன். ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அதிகப்படியா ஒபேரா ஓட் பண்ணிருக்கீங்க. தட் சர்ப்ரைசிங். 21% நண்பர்கள் நான் ஒபேரா யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபயர்பாக்ஸை 18% நண்பர்கள் யூஸ் பண்றதா சொல்லியிருக்கீங்க. மைக்ரோசாஃப்ட் எட்ஜுக்கு வெறும் 13% தான். பிரேவ் ப்ரௌசருக்கு வெறும் 9% மட்டுமே. நான் பிரேவ் தான் யூஸ் பண்றேன். ஓகே. அண்ட் அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 39% டோர் ப்ரௌசர் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூகுள் குரோம் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ குரோம் இல்லாமல் இன்னொரு ப்ரௌசரை கொஞ்சமாக யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. தட்ஸ் குட். இந்த மார்ச்ல இருந்து சாம்சங் 90 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளேவை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதை வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துட்டு போறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே யோசிப்பீங்க. பட் இது ஸ்மார்ட் போன்ஸ்க்கு கிடையாதுங்க, லேப்டாப்ஸ்க்கு. எஸ், லேப்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸை கொண்ட டிஸ்பிளேவா நிறைய வரும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி ஆல்பபெட் இந்த லூன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாங்க. இதை பத்தி நானும் பல காலங்களா வந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அதாவது பலூனை பறக்க வச்சு பலூன் மூலியமா இன்டர்நெட்டை கொடுக்கக்கூடிய ஒரு புது ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை இப்போ அஃபிஷியலா ஷட் டவுன் பண்ண போறாங்க. எஸ், இவங்க இதுல வந்து எந்த ஒரு அதிகமான ஒரு விஷயமும் வந்து இதுல இருந்து வெளியில வந்த மாதிரி தெரியல. இது எவ்வளவுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து எவ்வளவுதான் வந்து நம்ம இன்னோவேட்டிவா வந்து ட்ரை பண்ணாலுமே நம்ம இப்ப நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே இது ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டிவா வராத மாதிரி தான் இருக்குன்றது போல சொல்லி இப்ப அது கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண போறாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பலூன் விட்டு அதுல இருந்து இன்டர்நெட் கொடுத்தா நல்லா இருக்குமா? ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ண நியூஸஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க நிறைய விதமான க்ரால்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த நியூஸஸை மட்டுமே தனியாக ஃபீட்ஸை வந்து கொண்டு வராங்க இல்லையா. இது எல்லாத்துக்குமே ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்த நியூஸ் மீடியா கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கூகுள் கம்பெனி வந்து அமௌண்ட்டை பே பண்ணணும். சும்மா அவங்கள வந்து நீங்கள் சர்ச் இன்ஜினில் எடுத்து போடக்கூடாதுன்றது போல எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட கூகுள் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி எங்களை வந்து பணம் கட்டி தான் அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கூகுள் கம்பெனியை ஆஸ்திரேலியாவில் ஷட் டவுன் பண்ண போறோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூகுள்ல சர்ச் பண்ணி இன்னொரு வெப்சைட்ல இருந்து வருது, அந்த வெப்சைட்காரங்க கஷ்டப்பட்டு போடுறாங்க, பட் அவங்களுக்கு வியூஸும் வருது. வியூஸ் வர்றது நல்லதா இல்ல அங்கிருந்து அமௌண்ட் வந்தா மட்டும்தான் அது கரெக்டா இருக்குமா? எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. போக்கோ C3 இந்தியாவில் 1 மில்லியன் டிவைசஸை வந்து சேல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ரீசென்ட்லி லான்ச் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம் போக்கோ தரப்புல இருந்து. ஸோ 1 மில்லியன் டிவைஸ் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் இந்த பர்டிகுலர் டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே சேல்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, நல்ல ஆஃபரில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் எல்லாம் நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. போக்கோவே வாங்கணும்னாலும் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே சின்ன சின்ன ஆஃபர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். ஷாமி தரப்புல இருந்தா ரெட்மி தரப்புல இருந்தா தெரியல, பட் மேக்ஸிமம் இந்தியாவில் ஷாமி டிவி எம்ஐ டிவி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ எம்ஐ தரப்புல இருந்து 55 and 65 அப்படின்ற இந்த ரெண்டு வேரியன்ட்ல புதிதாக டிவியை வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. மேபி சீக்கிரமா பிப்ரவரியிலே வந்து அவங்க லான்ச் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. விவோ X60 Pro Plus ப்ரோனாலே வேற தான், அதில் ப்ளஸ் வேறையா என்னத்தை சொல்கிறதோ. சரி, ஓகே. விவோ X60 Pro Plusல பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 888 ப்ராசஸரோட விவோ தரப்புலேருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 888 ப்ராசஸர் வந்ததுலேருந்தே நிறைய விதமான போட்டிகள் போயிட்டு இருக்கு. ஸோ விவோ தரப்புலேருந்து அந்த ப்ராசஸரை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் தான் இந்த மாடல். யூடியூப்ல ஹேஷ்டேகை வச்சு ஒரு லேண்டிங் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு யூடியூப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு சைடில் இது நல்ல விஷயமாவே இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் #ஃபுட், #vlog இந்த மாதிரி தேடும் போது நல்ல விஷயமா தான் இருக்கு. பட் இப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து ரோல் அவுட் பண்ணி எல்லாருக்குமே பப்ளிக் பண்ணிட்டாங்கன்னா என்ன தெரியுங்களா ஆகும்? #ஹிந்தி டெக், #மலையாளம் டெக் அப்படின்னு யாரும் தேட மாட்டாங்க. ஆனால் #தமிழ் டெக்னு தேடும் போது எல்லா சேனலும் தமிழில் இருக்கிறவங்கலாம் தமிழ் டெக் சேனல் ஆகிடுவாங்க. அப்போ மட்டும் அவங்க பேர் வந்து வித்தியாசமாக மாறிடும். அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு கஷ்டமான நிலைமையும் வந்து நம்ம சந்திச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு அப்டேட்டும் நிறைய தீம்ஸ் அண்ட் புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க சீக்கிரமா ரோல் அவுட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் இப்போ ரீசெண்டா ரீடிசைன்லாம் வந்து பண்ணி குரோமியம் மேல பில்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக செம்ம சூப்பரா வந்து பறந்துட்டு இருக்கு. நிறைய பேர் குரோமை விட இந்த ப்ரௌசரை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மைக்ரோசாஃப்ட் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இதுன்னு நினைக்கிறீங்களா?
நேத்தி தான் சொல்லியிருந்தேன், எல்ஜி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் அந்த மேனுஃபேக்சரிங்கே விட்டுட்டு அப்படியே வந்து வேற இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. பட் இந்தியாவிலே இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, எல்ஜி K42 அப்படின்ற பேரில். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது 11,000 ரூபாய். இதில் மெயினாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். உங்களுக்கு மீடியாடெக்குடைய ஈலியோ P22 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. பின் பக்கமாக 13 மெகாபிக்சல் அப்படின்றது தான் பிரைமரி கேமரா. கூடவே 5+2+2 அந்த கேமராஸ் வந்து கொடுக்குறாங்க. 3GB RAM, ஃபோட்டோஸ், இமேஜ்க்கான பேட்டரி, இது எல்லாமே வந்து இருக்கு. பட் மெயினான விஷயம் என்ன தெரியுமா, இது ஒரு மிலிட்டரி கிரேட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது கீழே போட்டாலும் முடியாது, தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்றது போலலாம் சொல்லியிருக்காங்க. பட் இதற்கும் ஒரு சில கிளைம்ஸ் எல்லாம் இருக்கும். யாராச்சும் தப்பி தவறி அதெல்லாம் வாங்கிட்டு போறீங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. 11,000 ரூபாய்க்கு நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. நீங்க கீழே தான் போட போறீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நல்ல கேஸா போட்டுக்கோங்க. பட் டெக்னாலஜி என்ன புதுசாக வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான். இந்தியாவில் எல்லாருமே 5Gக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல 6Gயை டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட ஸ்பீடு என்னன்னு தெரியுமா? நமக்கே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன ஸ்பீடு தெரியுமா? உங்கள் வீட்டு ஸ்பீடு நம்ம வீட்டு ஸ்பீடு இல்லைங்க, டெராபைட்டில் போதான். நான் இப்போ தான் 100 Mbps வீடியோ அப்லோட் ஆனால் போதும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கினுக்கிறேன். இதில் வந்து இன்னும் 1 Gbps போகணும். TBps யோசிச்சு பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. போன வாரம் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன், இந்திய அரசாங்கம் வாட்ஸ்அப் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, உடனடியாக திரும்ப எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வாட்ஸ்அப்பும் பதிலுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நிறைய பேர் வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க. நேற்று கூட சொல்லியிருந்தேன், மிஸ்லீட் பண்ணுறாங்கன்றது போல ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய பார்லிமெண்ட்ரி பேனல் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்க. அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, என்ன ஏதுன்றதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, அப்புறமா பார்த்துக்கலான்றது போல சொல்லியிருக்காங்க. இது ஃபேஸ்புக் மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுடைய பிரைவசி எப்பெல்லாம் வந்து பாதிக்கப்படுதோ அப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் எல்லாருமே சேஃபா இருப்போம். போனதுக்கு அப்புறம் புலம்பி பயன் கிடையாது. ஐஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்விட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு யூசர், அவர் ஒரு லீக்ஸ்டர். எப்பவுமே ஏதாச்சும் இது வரப்போகுது அது வரப்போகுதுன்னு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவாரு. அது 100% கரெக்டாக தான் இருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாம்சங் உடைய நோட் சீரிஸ் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு சீரிஸ், அந்த சீரிஸ் த எண்ட் அப்படின்னு போட்டு ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நோட் சீரிஸ் ரொம்ப சீக்கிரமா கத்தமாக போகுது. ஸோ இன்றைய ஐபி கொஸ்டின் இதுதான். நீங்கள் சாம்சங் கேலக்ஸி நோட்டை யூஸ் பண்ணீங்களோ இல்லையோ, அது ஒரு மூலையில் இருக்கட்டும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலஸை வந்து ஃபோனுக்குள்ளேயே கொடுத்து அதில் வரைகிற ஆப்ஷன், இல்லாட்டி வந்து சைன் போடுற ஆப்ஷன், எடிட் பண்ணுற ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு எஸ் பென்னை வச்சு பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குற ஒரு விஷயம் நல்லதா? யூஸ் பண்ணும்போது அது ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேணாம், அது என்னதுக்கு அந்த சீரிஸ் போகிறதே நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐபிக்கில் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்க. டெஸ்லாவை இங்கே வர சொல்லுங்க, அங்கே வர சொல்லுங்க, நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் கூப்பிட்றோம்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் நம்மலாம் சைலண்ட்டாக இருந்தோம். அதை நம்பனா கவர்மெண்ட் வந்து சைலண்டாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, யாராச்சும் சப்போர்ட் இருந்தால் அதுக்கும் கீழே வந்து டக்கடலாம் பண்ணாதீங்க. ஜென்ரலாக சொல்கிறேன், ஓகேவா? எல்லா ஸ்டேட்டும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக இவங்க எங்கே போய் தெரியுமா லேண்ட் ஆனாங்க? தப்பா சிம்பிள் காமிச்சிட்டேன். குஜராத்தில் போயிட்டு நாங்கள் வந்து வைக்க போகிறோம் அப்படின்றது போல சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா ஒரு சில லீக் சொல்லியிருக்காங்க. குஜராத்தில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Realme தரப்புலேருந்து சீக்கிரமாகவே Realme X7 சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. Realme X7 and X7 Pro சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராசஸர்லாம் என்ன எதுலாம் தெரியல, பட் இதோடைய பேக்கேஜிங் எப்படி இருக்குன்ற ஒரு லீக் இமேஜஸ் இப்போ அவங்களே வந்து போட்ட மாதிரி தான் தெரியுது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வரட்டும், வந்த உடனே எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் நம்ம சேனலில் உங்களுக்காக. எம்ஐ ஸ்மார்ட் வாட்ச் 10,000 ரூபாய்க்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மொக்க ஸ்மார்ட் வாட்ச்னா அதுதான். நான் ரிவ்யூலையும் அதான் சொல்லியிருந்தேன், வாங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சிலது நல்லா தான் பண்ணாங்க. எம்ஐ பேண்ட் 5 எல்லாம் சூப்பராக இருந்தது, பெஸ்ட் ஸ்மார்ட் பேண்ட். பட் அந்த வாட்ச் தேவையில்லாத ஒன்று. 10,000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச்ன்ற பேருக்கு வேணா வாங்கிக்கலான்றது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். சின்ன ரிவ்யூவே கொடுத்துட்டேன்ல. பட் எதனால் இதை சொல்ல வரேன்னா, அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. லைட் வெர்ஷனை சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இவங்க இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ அதே ஃபீச்சர்ஸை அந்த லைட் வெர்ஷன் சொன்னேன் இல்லையா, அதில் கொடுத்து 5,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா ஒர்த்தான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நம்மளுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்றதை கமெண்ட்ஸ்களில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.